மக்களை மட்டுமின்றி வாயில்லா ஜீவன்களான கால்நடைகளையும் பாதுகாக்கும் அரசு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசுதான் என சட்டப்பேரவையில் புகழாரம் சூட்டப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது கால்நடைத்துறைக்காக 1000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு மக்களை மட்டுமின்றி வாயில்லா ஜீவன்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும் அரசு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு என புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் பட்ஜெட் வரலாற்றிலேயே கால்நடைத்துறைக்கு 1000 கோடியை பார்த்ததே இல்லை. அம்மாவுடைய ஆட்சியிலே தான் 1000 கோடியை தாண்டி பட்ஜெட்டிலே அம்மா ஒதுக்கி இருக்கிறார். ஏறக்குறைய கடந்த 4 ஆண்டு காலமாக 1000 கோடிக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் அம்மா ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களை மட்டுமல்ல, வாயில்லா ஜீவன்களையும் காக்கக்கூடியவர் தான் நம்முடைய அம்மா அவர்கள். கைத்தறி தொழிலாளர்களுக்கு அஇஅதிமுக ஆட்சியின் போதுதான் அடிப்படை ஊதியமும் அகவிலைப்படியும் உயர்த்தி வழங்கப்பட்டதாக அமைச்சர் திருமதி எஸ். கோகுலேந்திரா தெரிவித்தார். பாவு சுற்றுதல், பசை போடுதல் மற்றும் தார் சுற்றுதல் போன்ற நெசவுக்கு முந்தைய பணிகளுக்காக அவர்கள் பெற்று வரும் கூலியிலே தனியாக 20% அளவிற்கு நெசவுக்கு முந்தைய கூலி வழங்கியது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் மூலமாக பட்டு கைத்தறி நெசவாளர்கள் ஒரு உருப்படிக்கு சுமார் ரூபாய் 200 முதல் 322 வரையும் கூலி உயர்வும், பருத்தி கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் 15 முதல் 70 வரை கூலி உயர்வும் தனியாக அவர்கள் பெற்று வருகின்றார்கள். இந்த ஆண்டு அவர்களுக்கு அகவிலைப்படி 10% உயர்த்தி கொடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை விரிவுபடுத்தி மேம்படுத்துவதற்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில்தான் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் குறிப்பிட்டார். மாண்புமிகு புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்களின் சீரிய வழிகாட்டுதலால் வருவாய்த்துறை நிர்வாகம் புத்துயிர் பெற்று இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுகின்ற வகையிலே தான் வருவாய்த்துறையின் வரலாற்றிலே இதுவரை இல்லாத வகையில், காணாத வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் 342.1 கோடியில் 351 வருவாய்த்துறை கட்டடங்களை வாரி வழங்கி உருவாக்கி தந்த ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் என்பதை இங்கே எடுத்து வைத்து 125.59 கோடி நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 34 புதிய வட்டாட்சியர் அலுவலகங்கள் உட்பட 59 புதிய வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கும் கட்டடங்கள் கட்டுவதற்கும் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை, கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் பயிர்களை அழித்து சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி கடந்த 2013-2014 ஆண்டில் 48 கிலோமீட்டர் தொலைவுக்கு அகழிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை அருகே உள்ள கம்பம் ஒன்றியத்தில் வனவிலங்குகள் வனப்பகுதியை விட்டு தோட்டப்பகுதியில் நுழைவதை தடுக்கும் வகையிலும் விவசாய நிலங்களில் பயிர் சேதங்களை தவிர்க்கும் பொருட்டும் மாண்புமிகு இதய தெய்வம் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 2013-14 ஆண்டில் 48 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 95 லட்சம் செலவில் யானைகள் புகா அகழிகள் அமைக்கப்பட்டுள்ளது.